பண்ணி கேட்கிறோம். எங்களுக்கு தெரியாது, படிச்ச அதிகாரிகள் இதுல விபத்து நடக்காத அளவுக்கு சாலை அமைங்கன்னு சொல்றோம், கோரிக்கை தான் வைக்கிறோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு பதிலு, நாங்கள் பாதசாரிகளின் நலம் கருதியும் பள்ளி குழந்தைகளின் நடைபாதைக்காக வந்து அமைக்கிறோம். எந்த பள்ளிக்கட்டு பிள்ளை அதுல நடந்து போகுது, உங்க மனசாட்சிக்கு தான் விதி, உங்க மனசாட்சி விட்டுறேன். எந்த பள்ளிக்கட்டு பிள்ளை அதுல நடந்து வரான்? இது வரைக்கும் இங்க இருக்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தெரியும், தலைவாய்புரத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும், இதுல எவ்வளவு சிரமமா இருக்கு. ஒரே நேரத்தில் 4 சக்கர வாகனம் ஒரே நேரத்தில் கிராஸ் பண்ணா எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், எவ்வளவு விபத்துகள் அனுபவிச்சிருக்குன்னு தெரியும். இதே புத்தூர்ல ஒரு 2 பிள்ளைக்கு தகப்பன் ஒருவன் உயிரிழந்திருக்கான், அதுவும் தெரியும். என்ன பண்ணிட்டோம்? நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்காது என்ன நிச்சயம் இருக்கு? என்ன நிச்சயம் இருக்கு? அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது உச்சி கொட்டிட்டா ஐயோ பாவாண்டு போயிட்டா, நம்ம பிள்ளைக்கு வீடும் வாசலும் கட்டி வச்சுட்டா, நல்லா படிக்க வச்சுட்டா, பள்ளிக்கூடம் போறான் மது போதைக்குள்ள போக மாட்டோம்னு என்ன நிச்சயம் இருக்கு? பள்ளி பருவத்தில் இன்னைக்கு மது போதை நோயாளியா மாறி நிக்கிறான். நம்ம தடுத்துட முடியுமா? பொருளாதாரம் சேர்க்கணும் தான், எப்படி சேர்க்கணுங்கிறது இருக்கு. காமராஜர் அன்னைக்கு கொண்டாடுறீங்க, கொண்டாடுறதுக்கு அருகதை இருக்கான அதையும் உங்களுக்கே விடுறேன். அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது உங்களுக்கே வைக்கிறேன், கேள்வியா வைக்கிறேன். நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், ரோசம் மானம் பொத்துக்கிட்டு வரும். கொள்ளையடிக்கும் போது வராது. ஒருத்தன் உயிர் போகுது, நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் உயிர் போகுது, அப்போ வராது.